வணக்கம். கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஐஸ்வர்யா, முகமது ரிவாஸ். இவர்கள் இருவரும் நண்பர்களாக பழகி வந்தனர். இந்த நிலையில் இருவரும் கேரளாவில் இருந்து சென்னைக்கு வேலை தேடி வந்துள்ளனர். அப்பொழுது குடுவாஞ்சேரி அருகே உள்ள நண்பர் ஒருவர் உதவியுடன் வேலை பெறுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பொத்தேரி குடுவாஞ்சேரி இடையிலான சென்னை கடற்கரை செங்கல்பட்டு ரயில்வே தண்டவாளத்தில் தனது நண்பர் வீட்டிற்கு செல்வதற்காக பேசிக் கொண்டு இருவரும் நடந்து சென்றுள்ளனர். அப்பொழுது அவ்வழியாக வந்த சென்னை கடற்கரையில் இருந்து செங்கல்பட்டு வரை வந்த மின்சார ரயில் அடித்து இருவரும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. விபத்து நடைபெற்று சில நிமிடத்திலே முகமது ஷபிக் என்பவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். ஐஸ்வர்யா காயங்கள் ஏற்பட்டு பொத்தேரி தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ஐஸ்வர்யா உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த ஐஸ்வர்யா 4 மாத கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. இந்த விபத்து தொடர்பாக ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். இருவரும் நடந்து செல்லும் பொழுது எதிர்பாராத விதமாக இந்த விபத்தானது ஏற்பட்டதா அல்லது தற்கொலை செய்து கொண்டுள்ளா என்ற கோணத்தில் ரயில்வே போலீசாரானது விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர்.